Hi friends, welcome to Express Cooking and Vlogs. இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் தொக்கு தான் பார்க்க போறோம். ரொம்பவே ஈஸியா, ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா. வாங்க எப்படி செய்யறதுன்ற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிறேன். இது வந்து 1/2 கப் தண்ணியில ஊற வச்சிடலாம். கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் எடுத்துக்கிறேன். சின்னதுன்னா 5 கூட எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, எந்த அளவுக்கு வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதை வந்து உடனே தண்ணியில் போட்டுங்க, இல்லைன்னா கருத்துரும். எடுத்து வச்சிருந்த வெங்காயத்தையும் தக்காளியும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம், வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவை கிடையாது, லைட் ப்ரௌன் ஆன போதும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க. ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா வேகட்டும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இதோட 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூள், குழம்பு பொடின்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1/2 ஸ்பூன். உப்பு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி. கடைசியாக இதோட 1/2 ஸ்பூன் நார்த்தங்காய் ஊறுகாய் சேர்த்துருக்குறேன். இதுதான் இந்த ரெசிபிக்கு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சேர்க்க மறந்துடாதீங்க. ஒரு வாட்டி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஆவி வந்ததுக்கப்புறம் விசிலை போட்டுட்டு ஒரு விசில் ஹை ஃப்ளேமில் கொடுக்கணும். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சிடலாம். விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். என்ஜாய் குக்கிங். தேங்க்யூ.